எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வேதா ஸ்வாங்க அஜித கிருஷ்ணத்ருட சங்கர்ஷனஸ்யுத வருண வாருண விருக்ஷ புஷ்கராட்ச மகாமனா. படைக்கும் தொழிலை படைப்பவனை, தனக்குத்தானே அடைக்கலம் கொள்பவனை, 1000 முறை தோன்றிய போதிலும் வெல்ல முடியா இயல்புடையவனை, கருமை நிற கண்ணனை, அடியவர் காண பல நிலையில் தோன்றுபவனை, தன்னிலை வழுவா தன்னிகர் இல்லாதவனை, காலைக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட மத்தியனை, வருணகுமாரர் வடிவில் இருப்பவனை, மரங்களைப் போல் தழைத்து நிலைத்திருப்பவனை, இதய தாமரையில் பள்ளி கொண்டிருப்பவனை, பேரருள் தருகின்ற பெருமனம் படைத்தவனை, அரங்கநாதனை நித்தம் பாத சேவனம் செய்பவராக பகவான் பகவானந்தி வனமாலி ஹலாயுதக ஆதித்ய ஜோதிராதித்ய சகிஷ்ணுர் கதிசத்தம. பேராளுமை, வீரியம், கீர்த்தி, செல்வம், வைராக்கியம், பேரறிவு ஆகிய 6 குணங்களை உடையவனை, பகத்தை அழிப்பவனை, ஆனந்தம் நிறை மலர் முகத்தவனை, ஆயுதம் ஏந்திய தாமரை மணாளனை, அதிதியின் மகனாய் அவதரித்தவனை, ஒளிரும் சூரிய மண்டல வடிவினனை, பொறுமையின் சின்னமாய் திகழ்பவனை, நம்பியோர் வாழ்வில் நலம் தரும் சீலனை, அரங்கநாதனின் புகழை கீர்த்தனையால் பாடி அர்ச்சனை செய்யும் பக்த நேசராக லோகாத்யக்ஷ சூராத்யக்ஷ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்ட்ர சதுர்புஜக. உலகை காக்கும் வல்ல நாயகனை, தேவர்களை காக்கும் பரமனை, அறநெறி காக்கும் செம்மலை, இயற்கையையும் செயற்கையையும் வடிவமைப்பவனை, நான்வகை வடிவினனை, பகுத்தாழ்பவனை, அழகிய பல்வரிசையுடையவனை, தோற்ற பொலிவினனை, நாற்புஜம் படைத்தவனை போற்றி வணங்கும் பக்தி நிறை சித்தியுடையவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று குறுகிய கால பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள விவரங்களையும், நடப்பு நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக வேளாண் மேம்பாட்டிற்காகவும் தோட்டக்கலை துறைக்காகவும் தரமான விதைகள், உரங்கள், பயிர்க்கடன்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காகவும் மொத்தம் 12,400 கோடியே 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்ற தகவல்களையும், கிராமப்புற இளைஞர்களுக்கு நவீன வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் ஆகியன பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று குறுகிய கால பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட முயற்சியால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை விரிவாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கான குறுகிய கால பயிர்க்கடன் வட்டி மானிய திட்டத்தை நடப்பு நிதியாண்டில் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை மட்டும் மத்திய அரசு நீட்டித்து மாற்று திட்டத்தை ஆலோசித்து வந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கடிதம் எழுதினார். விவசாயிகளுக்கான குறுகிய கால பயிர்க்கடன் வட்டி மானிய திட்டத்தில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படியே தொடர வேண்டியதன் அவசியம் குறித்து அதில் வலியுறுத்தியிருந்தார். மேலும் மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்ட 2 மாற்றங்களும் பாதகமானவை. முதலாவதாக, வங்கிகள் முன்னுரிமை பிரிவுகளுக்கு அடிப்படையான வட்டி விகிதத்தில் கடன் வழங்க அனுமதித்தல். இரண்டாவதாக, பயனாளிகளுக்கு நேரடியாக மானியம் வழங்குதல். அதாவது விவசாயிகள் தாங்கள் பெற்ற கடனை முழுமையாக திரும்ப செலுத்திய பின்னர் நேரடியாக மானியம் வழங்கும் முறை. தற்போதுள்ள நடைமுறையான வங்கிகளின் கடன் வழங்கும் தகுதிக்கேற்ப வட்டி மானியத்தினை வங்கிகளுக்கு வழங்கும் முறைக்கு மாறுபட்டதாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு உட்படும் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் போது தற்போது வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை உயர்த்துவதோ அல்லது விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் சலுகைகளை குறைப்பதோ தேவையற்றதாகும். இச்சூழ்நிலைகளில் விவசாயிகள் அதிக வட்டியினை முதலில் செலுத்தி பின்னர் அத்தொகையை நேரடி மானியம் மூலம் பெறுவது என்பது
விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும். தற்போது நடைமுறையில் உள்ளபடி விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு மூலம் கடன் வழங்கப்படும் போதே விவசாயிகள் வட்டிச் சலுகைகளை பெற்று வருகின்றனர். நேரடி மானிய திட்டத்திற்கு மாறும்போது கடனை திரும்ப செலுத்திய பின்னர் மானியம் வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு எவ்வித பலனும் இல்லாததுடன் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கடன் கிடைப்பதிலும் இலக்கினை அடைவதிலும் பொறுப்புடைமையிலும் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்காது என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். தமிழக அரசு கூட்டுறவுகள் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடன்களுக்கு மாநில அரசின் நிதியில் இருந்து 4% தொகையினை ஊக்க வட்டி மானியமாக மத்திய அரசு வழங்கும் வட்டி மானியத்துடன் கூடுதலாக வழங்கி வருகிறது. இதனால் தமிழ்நாட்டில் விவசாய பெருமக்கள் உரிய காலத்தில் கடனை செலுத்தும் போது வட்டியின்றி பயிர்க்கடன் பெற்று பெரும் பயனடைகின்றனர். நம் நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கு உந்துதல் கொடுக்க வேண்டுமெனில் விவசாயிகளுக்கு தேவையான அளவு பயிர்க்கடன் கிடைக்கச் செய்வது அவசியம். எனவே அடிப்படை நிலவரத்தை கருத்தில் கொள்ளாமல் தற்போதுள்ள நடைமுறையினை மாற்றம் செய்வது கடும் எதிர்விளைவுகளை உருவாக்கக்கூடும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கான இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் நேரடியாக தலையிட்டு இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து தொடர்புடைய அனைவரிடமும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்தாலோசனை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு அதிக பயன் தரக்கூடிய வகையில் திட்டம் அமைய வேண்டும் எனவும், தற்போது நடைமுறையில் உள்ளவாறே குறுகிய கால பயிர்க்கடன் வட்டி மானிய திட்டம் தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கடிதத்திற்கு மத்திய நிதியமைச்சர் கடந்த 3ஆம் தேதியிட்ட பதில் கடிதத்தில் மத்திய அரசு தற்போதுள்ள வட்டி மானிய திட்டத்தின்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை குறுகிய கால பயிர்க்கடன்களுக்கு வட்டி மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக மத்திய அரசின் வேளாண்மை துறையால் ஒரு குழு அமைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும், இக்குழு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன்களை மேம்படுத்தவும் வட்டி மானிய திட்டத்தின் நிதி ஆதாரங்களை அதிக அளவில் பயன்படுத்தவும் பரிந்துரைக்கும் எனவும், இப்பொருள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசனை மேற்கொள்வதற்கான விவாத குறிப்புகளை நிதி ஆயோக் அமைப்பு தயாரித்து வருகிறது எனவும் மத்திய நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சியால் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடந்த நிதியாண்டில் 10,36,859 விவசாயிகளுக்கு 5,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக 5,279 கோடியே 91 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நடப்பாண்டில் 10,75,000 விவசாயிகளுக்கு 5,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக 6,613 கோடியே 68 லட்சம் ரூபாய் வேளாண் மேம்பாட்டிற்காகவும், தோட்டக்கலைத்துறைக்காக 111 கோடியே 97 லட்சம் ரூபாயும், தரமான விதைகள், உரங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 175 கோடி ரூபாயும், பயிர்க்கடன் மற்றும் வட்டி மானியத்திற்காக 5,500 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் 2வது பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் குறிக்கோளை எய்திட ஒருங்கிணைந்த அணுகுமுறை செயல்முறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பயிர் சார்ந்த அணுகுமுறைகள், வேளாண் விரிவாக்க சேவைகளை வலுப்படுத்துதல் மற்றும் கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலமாக பயிர் பரப்பு, உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருவாயை உயர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முனைந்துள்ளது. நடப்பாண்டில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 298 கோடியே 95 லட்சம் ரூபாய் அளவிலும், நிலைக்கத்தக்க வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 90 கோடி ரூபாய் அளவிலும் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண் துறையில் தமிழக அரசு செய்துள்ள பெரும் முதலீடுகள் பெரும்பாலும் மாநில அரசு நிதியிலிருந்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2010-2011 ஆண்டில் 2,072 கோடியே 43 லட்சம் ரூபாயாக இருந்த வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக உயர்த்தப்பட்டு 2015-2016 நிதியாண்டில் இதுவரை இருந்திராத அளவாக 6,613 கோடியே 68 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. நுண்ணீர் பாசனத்தை ஊக்குவிப்பதற்கும் நீர் பயன்பாட்டு திறனை உயர்த்துவதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னுரிமை அளித்து வருகிறார். மத்திய அரசு 25%-இலிருந்து 50% அளவிலேயே மானியம் வழங்கி வரும் நிலையிலும், சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% அளவிலும், இதர விவசாயிகளுக்கு 75% அளவிலும் நுண்ணீர் பாசன பணிகளை மேற்கொள்ள
தமிழக அரசு மானியம் அளித்து வருகிறது. இது விவசாயிகளுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்து கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 605 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3,06,000 ஏக்கர் பரப்பை நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டுவர வழிவகுத்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேலும் 1,20,000 ஏக்கர் பரப்பை நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வந்து நீர் பயன்பாட்டு திறனை உயர்த்திட அரசு முனைப்புடன் செயல்படுகிறது. தோட்டக்கலை விவசாயிகளுக்கு அதிக வருவாய் ஈட்டித் தருவதை கருத்தில் கொண்டு 2010-2011 ஆண்டில் 23,25,000 ஏக்கராக இருந்த மாநிலத்தின் தோட்டப்பயிர் சாகுபடி பரப்பளவு 2014-2015 ஆண்டில் 25,95,000 ஏக்கராக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி இயக்கம் மற்றும் இதர திட்டங்களின் கீழ் கிடைக்கும் நிதியை பயன்படுத்தி 2015-2016 ஆண்டில் இப்பரப்பு 27,18,000 ஏக்கராக மேலும் உயர்த்தப்படுகிறது. இத்திட்டங்களின் கீழ் 111 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டில் உயர் தொழில்நுட்ப முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தரமான விதைகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய தொடக்க நிதி உதவியாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு விதைகள் மேம்பாட்டு முகமை என்ற புதிய அமைப்பு அமைக்கப்படுகிறது. உரங்களை வாங்கி விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்திற்கு அரசு வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது. 2014-2015 ஆண்டில் 576 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4,69,000 மெட்ரிக் டன் உரங்களை கூட்டுறவு அமைப்புகள் விநியோகம் செய்துள்ளன. விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்திட தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்திற்கு நடப்பாண்டில் 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. நடப்பு நிதியாண்டில் இதுவரை இருந்திராத அளவுக்கு, அதாவது 5,500 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்குவதை இலக்காக கொண்டு கூட்டுறவு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் கடனை முறையாக திருப்பிச் செலுத்துவோருக்கு வட்டியின்றி கடன்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வட்டி மானியம் வழங்கிட 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு நவீன வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் ஆகியன பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. நிலம் சமன்படுத்துதல், சீரமைத்தல் மற்றும் உழவு பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள புல்டோசர்கள், லேசர் நிலம் சமன்படுத்தும் கருவிகள், ஹைட்ராலிக் எஸ்கலேட்டர்கள், டிராக்டர்கள் ஆகியவை குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகின்றன. இதன் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். வேளாண்மையின் பல்வேறு பணிகளுக்கும் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் ஒருங்கிணைந்த பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையிலும் விவசாயிகள் மற்றும் கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அவசியமாகிறது. இதற்காக நெல் மற்றும் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள், பயிர் பாதுகாப்பு கருவிகள், மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற பண்ணை கருவிகள், நீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் நுண்ணீர் பாசன கருவிகள் பற்றிய பயிற்சியும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை 240 பயிற்சி வகுப்புகள் 66,95,000 ரூபாய் செலவிலும், 2014-2015 ஆண்டில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பில் 150 பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளிடையே தொழில்நுட்ப திறனை ஏற்படுத்திடும் வகையில் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக 3 மாத கால பயிற்சி வழங்கப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல், பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு தொடர்பான பயிற்சி 2011-2012 ஆண்டிலிருந்து திருவாரூர், வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் பணிமனைகளில் நடத்தப்பட்டு வருகின்றன. வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டத்தின் கீழ் டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் ரோட்டவேட்டர் வாங்கிட விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. 2011 முதல் 2014 நிதியாண்டு வரை டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் ரோட்டவேட்டர் உட்பட 3,946 வேளாண்மை இயந்திரங்களையும் கருவிகளையும் விவசாயிகள் வாங்கிட 16,28,57,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் டிராக்டர்கள், பவர் டில்லர்கள், நெல் நடவு செய்யும் இயந்திரம், சிறப்பான வகையான தானியங்கி இயந்திரங்கள், தானியங்கி தோட்டக்கலை இயந்திரங்கள், 20 குதிரை சக்தி திறனுக்கும் குறைவான டிராக்டர் மற்றும் பவர் டில்லரால் இயங்கும் பண்ணை கருவிகள்,
20க்கும் மேல் 35 குதிரை சக்தி திறனுக்கு உட்பட்ட டிராக்டரால் இயங்கும் பண்ணை கருவிகள், 35 குதிரை சக்தி திறனுக்கு மேற்பட்ட டிராக்டரால் இயங்கும் பண்ணை கருவிகள், மனிதன் மற்றும் கால்நடைகளால் இயக்கப்படும் கருவிகள், இயந்திரங்கள், பயிர் பாதுகாப்பு கருவிகள், இதர வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் வாங்கிட 2014-2015 ஆண்டில் 54 கோடியே 70 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரம், மக்காச்சோளம் பிரித்தெடுக்கும் இயந்திரம் மற்றும் சிறிய பருப்பு உடைக்கும் கருவி ஆகியவை கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளிடையே பிரபலப்படுத்திட 1 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒப்பளிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இக்கருவிகள் சுய உதவிக்குழு, பண்ணை மகளிர் குழு, பயனாளிகள் குழு, விவசாயிகள் குழு, பாசன நீர் பயன்படுத்துவோர் சங்கம், விளைபொருள் குழுக்களுக்கு அடிப்படை விலையில் 50 விழுக்காடு மானியமாக வழங்கப்படுகிறது. நிலம் சமன்படுத்துதல், சீரமைத்தல் மற்றும் உழவு பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள நில மேம்பாட்டு திட்ட இயந்திரங்களான 91 புல்டோசர்கள், 63 லேசர் நிலம் சமன்படுத்தும் கருவிகள், 215 டிராக்டர்கள் மற்றும் 2 ஹைட்ராலிக் எஸ்கலேட்டர்கள் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக இயங்கி வருகின்றன. வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளுக்காகவும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதை தவிர நெல் நடவு இயந்திரங்கள் மற்றும் நெல் அறுவடை இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகைக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட முயற்சியால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளதற்கும், நடப்பு நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக வேளாண் மேம்பாட்டிற்காகவும் தோட்டக்கலைத்துறைக்காகவும் தரமான விதைகள், உரங்கள், பயிர்க்கடன்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காகவும் மொத்தம் 12,400 கோடியே 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதற்கும், கிராமப்புற இளைஞர்களுக்கு நவீன வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் ஆகியன பற்றிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சம்பா சாகுபடி தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்தில் மத்திய அரசு குறுகிய கால கடன் வட்டி விகிதத்தில் மானிய திட்டத்தில் மாற்றம் இருப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசிற்கு பழைய முறையே செயல்படுத்தப்பட வேண்டும், இதனால் விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் என்பதை வலியுறுத்தி எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் பழைய முறையே தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் எடுத்த இந்த நடவடிக்கையால் தமிழகத்து விவசாயிகள் மாத்திரமே அல்லாமல் இந்திய திருநாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகளும் இதனால் பயனடைய இருக்கின்றார்கள். இதுபோன்ற நடவடிக்கைகளை இதுவரை எந்த முதல்வரும் எடுக்கவில்லை என்பது மனதிற்கு சந்தோஷம் அளிப்பதாக இருக்கிறது. இதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நம்பியூர், பொன்னமடை, புதுச்சூரி வளையம், பழைய சூரி வளையம், கல்லங்காட்டு வளையம், நாச்சி வளையம், அட்டாரி வளையம், கெடாரை, வெள்ளாள வளையம், பொலா வளையம், இந்த பகுதி விவசாய கடனாக வட்டியில்லா கடனாக 240 பேருக்கு 1 கோடிக்கு கொடுத்திருக்கிறோம். அம்மா அவர்கள் 5500 கோடி ரூபா பயிர்க்கடன் வழங்க ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்காக நெல்லை மாவட்டத்துடைய விவசாயிகள் அனைவரும் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட முயற்சியால் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் தடையில்லாத குறுகிய கால விவசாய கடன்களை பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் 10,75,000 விவசாயிகளுக்கு 5,500 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது உள்ளிட்ட தகவல்களையும் நடப்பு நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவாக 6,613 கோடியே 68 லட்சம் ரூபாய் வேளாண் மேம்பாட்டிற்காகவும், தோட்டக்கலை துறைக்காக 111 கோடியே 97 லட்சம் ரூபாயும், தரமான விதைகள், உரங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக 175 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும், கிராமப்புற இளைஞர்களுக்கு நவீன வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல், பழுது பார்த்தல், பராமரித்தல் பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.